சென்னை கோவையில் கடந்த வாரம் நடத்திய ரெய்டின் மூலம் நகராட்சி நிர்வாகத்துறையில் ஊழல் நடைபெற்றுள்ளது கண்டுபிடிக்கப்பட்டு இருப்பதாக அமலாக்கத்துறை தெரிவித்திருக்கிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் கதிரவன். கதிரவன் வணக்கம். விவரம் என்ன கதிரவன்? இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி அனுமதித்த 30 கோடி கடன் நிதியை தவறாக பயன்படுத்துவதாக கூறப்படும் வங்கி மோசடி தொடர்பான வழக்கு தொடர்பாக அமலாக்கத்துறை அதிகாரிகள் சென்னை, திருச்சி மற்றும் கோயம்புத்தூர்ல கடந்த 7ஆம் தேதி முதல் சோதனைகளை மேற்கொண்டார்கள். சுமார் 15க்கும் மேற்பட்ட இடங்களில் இந்த சோதனைகள் நடத்தப்பட்டது. இந்த அமலாக்கத்துறை இந்த மோசடி வழக்கில் சட்டவிரோத பணப்பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாக கூறி வழக்கு பதிவு செய்து இந்த சோதனை நடத்தியதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. குறிப்பா ட்ரூடம் இபிசி இந்தியா பிரைவேட் லிமிடெட் என்ற ஒரு நிறுவனம் மெகாபைட் காற்றாலை திட்டம் என்ற போர்வையில் கடன் நிதியை பெற்று மோசடியாக பல்வேறு கணக்குகளுக்கு அந்த நிதியை அனுப்பி மோசடி செய்ததாக குற்றச்சாட்டுகள் முன்வைக்கப்பட்டு அதன் தொடர்பாக தான் இந்த சோதனைக்கு நடத்தப்பட்டதாகவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இந்த விசாரணையில போலியான திட்ட ஒப்பந்தங்களும் அதே போல ஆவணங்கள் உள்ளிட்டவை இந்த கடன் வாங்குவதற்காக தயாரிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் இந்த மோசடி சம்பந்தமாக பல்வேறு ஆவணங்கள், டிஜிட்டல் பதிவுகள் மற்றும் சொத்து ஆவணங்கள் கைப்பற்றப்பட்டதாகவும் இந்த குற்றச்சாட்டுல முக்கியமாக அமைச்சர் கே நேருவின் தம்பி KN ரவிச்சந்திரன் மற்றும் KN நேருவின் மகன் அருண் ஆகியோர் முக்கிய நபர்களாக இருப்பதற்கான சான்றுகள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறது. அதே போது இந்த தேடுதலின் போது நிறைய ஆவணங்கள் சிக்கியிருப்பதாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கல் துறைக்குள் பல்வேறு ஊழல்கள் இருப்பதாகவும் குறிப்பா டெண்டர்களை வழங்குவதற்கான முன்கூட்டியே நிர்ணயிக்கப்பட்ட கமிஷன்கள், மோசடி கொள்முதல்கள், அதற்கான செயல்முறைகள் ஆகியவை கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதிகாரிகள், இடைத்தரகர்கள் மற்றும் அரசியல் ரீதியாக தொடர்புடைய நபர்கள் இந்த ஊழல் சம்பந்தப்பட்ட நபர்களாக இருப்பதாகவும் ஒருங்கிணைக்கப்பட்ட தொடர்புகள் கண்டுபிடிக்கப்பட்டிருப்பதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. தொடர் விசாரணையில சட்டவிரோத நிதிகள் ஒன்றோடு ஒன்று இணைக்கப்பட்ட நிறுவனங்கள் மூலம் அடுக்கடுக்காகவும் நிதி பரிமாற்றம் நடைபெற்றிருப்பதாகவும் அந்த அறிக்கையில தெளிவாக குறிப்பிடப்பட்டிருக்கிறது. மாநிலம் முழுவதும் செயல்படும் ஒரு பரந்த நிதி மற்றும் நிர்வாக குழுவின் இருப்பை இவை குறிப்பிட்டதாகவும் சட்டவிரோத நிதியை நோக்கம் கொண்ட நோக்கங்களாக மாநிலம் முழுவதும் ஏராளமான ஹவாலா பரிவர்த்தனைகள் நடைபெற்றிருப்பதாகவும் அந்த அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதே போல தமிழ்நாடு நகராட்சி நிர்வாகம் மற்றும் நீர் வழங்கத்துறை அதிகாரிகளை இடமாற்றம் மற்றும் பதவிக்கு அனுப்புவதற்காக லஞ்சம் வசூலிற்கான ஆதாரங்கள் கிடைக்கப்பட்டிருப்பதாகவும் அமலாக்கத்துறை அறிக்கையில குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இந்த முழு விவரங்களை பொதுவாக சேகரித்து இதன் மூலமாக அரசுக்கு ஏற்பட்ட இலக்கை கணக்கிட பணிகளை நடைபெற்று வருவதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. விவரங்களுக்கு நன்றி கதிரவன். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.